நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். முரளி கிருஷ்ணா வந்து இங்க பாருங்க அத்தை, நீங்க இதே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா எந்த வேலையும் நடக்காது. நான் சொன்னதை நீங்க செஞ்சா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்றாங்க. புரியுது கிருஷ்ணா, இருந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் பையன் மேல வந்து இப்படி ஒரு பழியை போடணுமா நான் யோசிக்கிறேன்றாங்க. வேற வழி கிடையாது அத்தை, நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளெல்லாம் கிடையாது. அதுக்குள்ள எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கணும். ஒருவேளை ஜோஷியம் விஷயம் தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்ன தலைக்கீழ கால் மேல நின்றா கூட இவங்களை வந்து பிரிக்க முடியாது. இது உங்களுக்கும் தெரியும். ஆமா தெரியும், அதனாலதான் இப்படி ஒரு முடிவை வந்து நான் எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இதை பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா என்னுடைய பையனோட லைஃபுக்காக இதை செய்ய நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம துணிஞ்சே இதை இறங்கலாம். என் பையன் மேல பழிய போடுறதுக்கு தவிர வேற வழியே கிடையாது. அவங்கள பிரிக்கணும்னா அதனால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. உடனே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இதே மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அபி போயிட்டு ராகவ் கூட வாழுவாளா? இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சா தன்னால அவங்களாவே விலகி போயிடுவாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரே கல்லுல ரெண்டு மாங்கன்னு சொல்லிட்டு அதிகமா வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி இவங்களை பிரிக்கணும், கூடி சீக்கிரம் பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க முரளி. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.